கோவையில் கல்லூரி மாணவிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நீலகிரி மாவட்ட பாஜக மகளிர் அணி மாவட்ட தலைவர் கல்பனா தலைமையில் மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில அணி செயலாளர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இப்படி ஒரு கொடுமை நடந்ததற்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய அரசு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் போஜராஜன் உட்பட முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பெட்டிகளை திறந்தால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதுவே ஒரு பெரிய செய்தியாக இருக்கின்றது. பாதுகாப்பான மாவட்டமா இத்தனை நாள் கருதப்பட்டிருந்துருச்சு. அந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குழந்தைங்க படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாவட்டமே பாதுகாப்பு இல்லாத மாவட்டமா போயிருச்சு. அதுவும் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் அந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அங்க பல அடுக்கு பாதுகாப்புகள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்திருக்குங்கிறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அவமானம், தமிழக அரசுக்கு அவமானம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பெண்களுக்கு பாதுகாப்பை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பற்றி எரியுது பற்றி எரியுது, பெற்ற வயிறு பற்றி எரியுது. கல்யாணம் பண்ணி ஒரு அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்றதே அந்த பெண்ணுக்கு, அந்த வாழ போற அந்த பெண்ணு பயந்து அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பா. வாழ்க்கைய அப்படி ஒரு வாழ்க்கை வாழ போற அளவுக்கு மென்மையான மனம் படைத்த அந்த பெண்களுக்கு இப்படி ஒரு கொடுமை எப்படி அதை சொல்லவே முடியாது. 3 நாய்கள், தெரு நாயும் கூட கல்லெடுத்து போட்டிருந்தா போயிருக்கும். இது கல்லெடுத்து போட்டா கூட போகாத தெரு நாய்கள் அப்படி குதறி இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை நினைச்சாலே அந்த பொண்ணோட பேரை சொல்றப்போ நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம். நம்ம அந்த பொண்ணு நினைச்சாலே நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன், நானும் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு நினைக்கிறப்ப பெத்த வயிறு நமக்கு எரியுது. அப்ப அந்த பிள்ளை பெத்தவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அப்ப இதெல்லாம் சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அவர் 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை இத கேக்குறாங்க. ஆண்களும் கேக்குறாங்க, பெண்களும் கேக்குறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சுய புத்தி இருக்கணும். ஒரு பெண் ஒரு ஆண் கூட பேசுறதுக்கோ, ஒரு ஆண் பெண்ணோட பேசுறதுக்கு உண்டான எல்லா சுதந்திரமும் நம்ம நாட்டுல கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி அதை பண்ற ஒரு பெண்களை அவ்வளவு கேவலமா ஒரு 11 மணிக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன வேலை? அது நம்ம வாழ்கின்றவர்களுக்கு நம்முடைய இருக்கின்ற மரியாதைகள் எல்லாம் கெடுக்கின்ற வகையிலே இன்று தமிழகத்திலே பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் கடந்த வாரம் கோவையிலே நடந்த மிக மோசமான ஒரு நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே இன்றைய இந்த கண்டன கூட்டத்தை நாம் நீலகிரி மாவட்ட மகளிர் அணிகள் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மகளிர் அணி தலைவி சகோதரி கல்பனா அவர்களுக்கும், இதற்கு சிறப்பு விருந்தினராக மாநில மகளிர் அணி செயலாளர் சகோதரி ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும்